எனக்கு ஒரு சின்ன இந்த கேள்வி மட்டும் தான், அதுக்கப்புறம் ஹி கேன் டேக் ஓவர். அடிக்கடி வந்து இதை நான் டிஜேட்ட சொல்ல மாட்டேன், அந்த நாகரிகத்தை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்குலாம் அதை கேட்டோடனே பயங்கர ஹாப்பியாயிரும் சார். அந்த சீன் கண்ணுக்கு முன்னாடி வருதாலே நாங்கள் ஒரே ரொமான்டிக் ஆயிரும் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு தடவையும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டேஜில் உட்காரும் போது இந்த பாட்டு கேட்கும்போது நீங்கள் உங்களே அறியாமல் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தோணும் இந்த லைன்ல பாட்டு கேட்டா? எனக்கும் ஒரு ஃபயர் ஆயிடுச்சு சார். உனக்கெல்லாம் என்ன தோணுதோ அதுதான் எனக்கு தோணும், அவங்களுக்கு அதுதான் தோணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த நாக்கு தானா அப்படின்னு ஒன்றுமே அதுதான் தோணும் எல்லாத்துக்குமே. இல்லை, இப்போ நிறைய படங்கள் வந்து நாங்கள் இன்ன வரைக்குமே வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு சீனும் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக வந்து சொல்லுவாங்க, இப்போ காமெடி பண்ணி அதை மக்களை பார்த்து நீங்கள் மக்களை சிரிக்க வைக்கிறீங்க. எந்த படம் நீங்கள் எடுத்ததுலேயே நீங்கள் பார்த்து மறுபடியும் சிரிச்சது, நீங்களே என்ஜாய் பண்ணது, இதை நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்ஜாய் பண்ண ஒரு விஷயம், அது எந்த படம்? இல்லை, நிறைய படங்கள் என்னுடைய படம். ஏன்னா முதல்ல நம்ம ரசிக்காமல் ஒரு சீன் வைக்க முடியாது, நம்ம முதல்ல ரசிக்கணும். அது எடுக்கும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்புறம் எடிட்டிங் பண்ணும்போது மிஸ் ஆகி போகும். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து சில நேரங்களில் எடிட்டிங்கில் வரும்போது அந்த எடிட்டர்ஸ் அவங்கெல்லாம் மிஸ் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும். இப்போ சுந்தரகாண்டம் எடுத்துட்டோம்னா, சுந்தரகாண்டத்தில் அந்த நந்தகோபால் இருப்பானல்ல, அந்த ஆகுன்னா சண்முகமணி என் கிளாஸ்மேட்டு, அவன் சீன் வரும்போதெல்லாம் வந்து எல்லாருமே எங்களை எரியாமல் சிரிச்சுட்டு இருப்பான். அவன் இருக்கிற உயரத்துக்கு தெரியாமல் ஒரு தடவை மாமூலாக வாத்தியார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது தப்பு பண்ணானே டேய் பெஞ்ச் மேலே ஏறி நில்றா அப்படிமா. அது பெரிய ஹைட்டான பெஞ்சு, பக்கத்தில் பொண்ணுங்கெல்லாம் உட்காந்துருக்கான். இவன் ஆப்ட் வச்சு போட்டுப்போம், எனக்கு அது தெரியல. பெஞ்ச் மேலே ஏறி நின்றானா அவன் ஏறி நிற்கும் போது பயங்கர செக்ஸியாக இருக்கும். டேய் இறங்கடா பரவாயில்ல, இல்லை நீ தான் நிற்க சொன்ன, நான் நிற்கிறேன் அப்படின்பா. ஸோ இந்த மாதிரி அவன் சம்மந்தப்பட்ட சீன்கள் எது வந்தாலும் அவன் என்னை எப்பவுமே வாரிட்டே இருப்பான். ஏன்னா லவ் லெட்டர் வந்து என்னது எப்படி நான் தான் அப்போ என்ன சொல்லுவேன், ஆமாம் உன் பர்சனாலிட்டிக்கு ஃப்ரீயாக உனக்கு லவ் லெட்டர் கொடுப்பாளாங்க, எவனோ ஒருத்தர் எழுதி வச்சு ஏன்னா கணக்கான்ட்ருக்கேன் அப்படிமா. அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய சிரிப்பேன் நான். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அது படம் பார்க்கும்போது இருந்ததை விட படம் முடிச்சுட்டு எடிட்டிங்கில் வரும்போது நமக்கு ஸ்மைலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆனால்